வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கிளாஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஒண்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம சென்டென்ஸில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் நரேஷ் அவர் தான் கேட்டிருந்தாரு, மேம் ஒண்டர் கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே கற்றுப்போம். ஃபஸ்ட்டு ஒண்டர் அப்படின்னா என்ன மீனிங், அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சர்ப்ரைஸ், ஆச்சரியம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா. ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒண்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் தனியாக வந்தது அப்படின்னா அது என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்னா ஆச்சரியம், சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். ஒரு விஷயத்தை நம்பவே முடியல, ஆச்சரியமாக இருக்கே அப்படியெல்லாம் நம்ம சொல்வோம்ல, என்ன ஒரு ஆச்சரியம், அதிசயம் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒண்டர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒண்டர் டு ஃபீல் சர்ப்ரைஸ்ட் அண்ட் அனேபிள் டு பிலீவ் சம்திங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்டென்ஸில் ஒண்டர் வந்ததுன்னா இந்த மீனிங்கை தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, ஐ ஒண்டர் அப்படின்னா என்ன மாதிரி மீனிங் கொடுக்கும், ஐ ஒண்டர் இஃப் வச்சா என்ன மாதிரி மீனிங் கொடுக்கும், தென் நோ ஒண்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். They were filled with wonder when they saw the spacecraft. They were filled with wonder when they saw the spacecraft. Spacecraft அப்படின்னா என்ன, விண்கலம் தானே. அவங்கெல்லாம் வந்து விண்கலத்தை பார்க்கும்போது அப்படியே வந்து ஆச்சரியத்தில் அப்படியே வந்து திளைத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சொல்லுவோம்ல, இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம யாருமே பார்த்ததே கிடையாது, முதல்ல அப்போ தான் போயிட்டு ஸ்பேஸ் கிராஃப்டை பார்க்குறோம். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஓ ஸ்பேஸ் கிராஃப்ட்னா இப்படித்தானா, இது மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவோம் இல்லையா. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. They were filled with wonder when they saw the spacecraft. அவங்கெல்லாம் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கிட்டாங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பார்த்த உடனே, அந்த விண்கலத்தை பார்த்த உடனே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒண்டர் அப்படின்னா என்னன்னா சர்ப்ரைஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. After having so many problems with the house, it's a wonder they stayed. After having so many problems with the house, it's a wonder they stayed. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த வீட்டில் தான் வந்து அதுக்கப்புறமும் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வெளில இருக்கிறவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறமும் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறது வந்து நம்பவே முடியல, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி சில பேர் பேசுவாங்க தெரியுமா, சம்டைம்ஸ் நமக்கே அதே மாதிரி பேசுகிறதுக்கான சூழல்கள் வரும் தெரியுமா. இவ்வளோ ப்ராப்ளம் நடந்ததுக்கப்புறமும் அவங்க அந்த வீட்டிலலாம் ஒன்றா இருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம்தான், ஆச்சரியமாக இருக்குது, நம்பவே முடியல இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒரு விஷயம் வந்து நம்புறதுக்கே நமக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற விதத்தில் நம்ம பயன்படுத்துறது. ஆஃப்டர் ஹேவிங் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் வித் த ஹவுஸ், அந்த வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமாகவும் கூட இட்ஸ் ஏ ஒண்டர் தே ஸ்டேட். இட்ஸ் ஏ ஒண்டர் தே ஸ்டேட் அப்படின்னா அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்ப முடியாத விஷயமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் கிளியரா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ ஒண்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டு திங்க் அபவுட் சம்திங் பட் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் தட். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து சொல்லுவோம், ஆனால் நம்மளால் அதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்னா அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நிச்சயம் இல்லாத தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு திங்ஸ் வந்து ஒருத்தங்க எடுத்திருக்காங்க, யாரோ எடுத்திருக்காங்க, உங்களுக்கு அதை வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. யார் இந்த பொருளை எடுத்திருப்பா, அவன் அப்படி எங்கே தான் போயிருப்பான், அப்படி என்ன தான் அவன் பார்த்துருப்பான், என்ன தான் நடந்திருக்கும், அப்படிலாம் நம்ம கேள்விகள் நம்மளாவே கேட்டுப்போம் தெரியுமா. ஆனால் நமக்கு அதை வந்து யார் எடுத்திருப்பா, அவன் என்ன பார்த்துருப்பான், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒரு யோசனையிலேயே நம்ம அதே மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கேட்போம், அதே மாதிரி நம்ம பேசுவோம் தெரியுமா. அதே மாதிரி வர சுச்சுவேஷனில் நம்ம ஐ ஒண்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் பயன்படுத்தலாம். இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐ ஒண்டர் ப்ளஸ் WH கொஸ்டின், இப்படி தான் நம்ம இதை வந்து ஃபார்ம் பண்ணி பேசணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஐ ஒண்டர் ஹூ டுக் இட். ஹூ டுக் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த இடத்துல வந்து ஐ ஒண்டர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து ஒரு இன்டர்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஒரு இன்டர்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா. இன்டர்ஜெக்ஷன் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா. அவுச்,
ஹுரே ஆ அப்படிலாம் நிறைய இருக்குது தெரியுமா. ஸோ நம்ம நார்மலாக வந்து இதை யூஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு இன்டர்ஜெக்ஷன் பயன்படுத்தி கூட நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒண்டர் அப்படிங்கிறதுக்கு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மீனிங் வராது. ஓகேவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஒண்டர் ஹூ டுக் இட் அப்படின்னா யார் இதை எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி மீனிங்கை தான் இது கொடுக்கும். அதான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். டு திங்க் அபவுட் சம்திங் தட் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் தட். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆனால் உங்களால் அதை வந்து உறுதியாக சொல்ல முடியல. வேணால் அன்சர்டனிட்டின்னு வேணாலும் வச்சுக்கோங்க. அன்சர்டனிட்டி அதாவது நிச்சயம் இல்லாத தன்மை அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒன் பாருங்கள். நம்ம இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் அடிக்கடி பேசுவோம் தெரியுமா. ஐ ஒண்டர் வாட் ஹீ சா. அவன் என்ன தான் அப்படி பார்த்துருப்பான், அவன் என்ன பார்த்துருப்பான் அப்படின்னு. ஸோ ஐ ஒண்டர் வாட் ஹீ சா. அடுத்து பாருங்கள். ஐ ஒண்டர் வாட் ஹேப்பன்ட். என்ன நடந்திருக்கும், என்ன தான் நடந்திருக்கும். அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணி அதை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா. வாட் ஹேப்பன் அப்படின்னா என்ன நடந்திருக்கும், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஐ ஒண்டர் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ ஒண்டர் வேர் ஹி வெண்ட். அவன் எங்கே போயிருப்பான். ஆனால் அவன் எங்கே போயிருப்பான்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஓகேவா. நீங்களே வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் நீங்கள் அதை வந்து கேட்குறீங்க. ஐ ஒண்டர் வேர் ஹி வெண்ட், அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு. இது கிளியராக இருக்கா. ஸோ அப்போது இந்த சென்டென்ஸ் நீங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா ஐ ஒண்டர் ப்ளஸ் WH15 இதுதான் இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா டு திங்க் அபவுட் சம்திங் தட் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் தட். ஒரு அன்சர்டனிட்டி பற்றி பேசும்போது தான் நாம் இதே மாதிரி பேசுவோம். தென் நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் பாருங்கள். ஐ ஒண்டர் இஃப். இதே மாதிரி ஐ ஒண்டர் இஃப் இப்படிங்கிற ஃப்ரேஸை வச்சு நீங்கள் கொஞ்சம் சென்டென்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. அதோடைய மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஐ ஒண்டர் இஃப் ஹீ நோஸ். ஐ ஒண்டர் இஃப் ஹீ இஸ் மேரிட். அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா, அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குமா, இதை வந்து அவங்களால செய்ய முடியுமா. அதாவது ஒரு டவுட்லேயே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம் இல்லையா, அதுக்கு பதில் வந்து எஸ் ஆர் நோ அப்படி தான் இருக்கும். ஒரு டவுட்லேயே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறது, ஆஸ்கிங் கொஸ்டின். ஐ ஒண்டர் இஃப் இட் வில் ரெயின் டுடே. இன்றைக்கி மழை பெய்யுமா. அதே மாதிரி ஒரு டவுட்லேயே நம்ம வந்து ஒரு கேட்குற கொஸ்டின், அதுக்கு தான் நம்ம வந்து ஐ ஒண்டர் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் பயன்படுத்துவோம். இதோடைய ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ ஒண்டர் இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். இந்த ஃபார்மட்டில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஒண்டர் இஃப் சப்ஜெக்ட் ஹீ இல்லையா, நோஸ் வேர்ப். ஸோ அப்போது இதோடைய மீனிங் என்னென்னா ஐ ஒண்டர் இஃப் ஹீ நோஸ் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒன்று எஸ் இல்லாட்டி நோ. ஒன்று தெரிஞ்சிருக்கும் இல்லையா தெரியாது, அவ்வளோதான். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஐ ஒண்டர் இஃப் ஹீ நோஸ், அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள். ஐ ஒண்டர் இஃப் ஹீ இஸ் மேரிட். அவனுக்கு திருமணம் ஆயிருக்குமா, அவருக்கு திருமணம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு எப்படி சொல்லலான்னா ஐ ஒண்டர் இஃப் வந்திருக்கா ஃப்ரேஸு, தென் சப்ஜெக்ட் தென் வேர்ப். ஓகேவா. அடுத்து பாருங்கள். ஐ ஒண்டர் இஃப் தே கேன் மேக் இட். ஐ ஒண்டர் இஃப் தென் சப்ஜெக்ட் தென் வேர்ப். இந்த இடத்துல மோடல் ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஒண்டர் இஃப் தே கேன் மேக் இட். இதை வந்து அவங்களால செய்ய முடியுமா, அவர்களால் இதை வந்துட்டு மேக் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா. ஐ ஒண்டர் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுதா, ஆஸ்கிங் கொஸ்டின். தென் அடுத்து பாருங்கள். ஐ வாஸ் ஒண்டரிங். ஐ வாஸ் ஒண்டரிங் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து ஐ எம் ஒண்டரிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐ எம் ஒண்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ வாஸ் ஒண்டரிங் அப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல ஐ வாஸ் ஒண்டரிங் அப்படிங்கிறதுனால இட் இஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்துக்கூடாது. டோன்ட் டேக் இட் அஸ் ஏ பாஸ்ட் ஃபார்ம். இட் இஸ் ஏ கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். ஐ வாஸ் ஒண்டரிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். ஐ வாஸ் ஒண்டரிங் இஃப் தென் சப்ஜெக்ட் ப்ளஸ் குட். இதான் இதோடைய ஃபார்மெட். முதல்ல இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்ம இன்டைரக்டாக சம்டைம்ஸ் பேசுவோம் தெரியுமா, இந்த ஹெல்ப்பை வந்து எனக்கு பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பேகை வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்தால், அதாவது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட டேரெக்டாக கேட்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் பொலைட்டாக வந்து இன்டைரக்டாக நம்ம பேசுவோம். இந்த ஹெல்ப்பை வந்து எனக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும், டிவி சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இன்டைரக்டாக நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஐ வாஸ் ஒண்டரிங் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு நல்லா
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. I was wondering if then subject then could அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இன்டைரக்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். I was wondering if then subject you then could help me carry this bag. I was wondering if you could help me carry this bag. அப்படின்னா இந்த பேக்கை வந்து எனக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே அப்ளை ஆகுதா? I was wondering if subject could. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் நிறைய சென்டென்சஸ் நீங்களாகவே ஃபார்ம் பண்ணலாம். அடுத்த ஒன் பாருங்கள். I was wondering if you could help me with my project. இந்த இடத்துல ப்ராஜெக்ட் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால நான் பிஆர்ஜே அப்படின்னு போட்டேன். அது ப்ராஜெக்ட் தான். ஓகேவா? I was wondering if you could help me with my project. அதாவது என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இன்டைரக்டாக இதை நம்ம வந்து சொல்கிறோம். இன்டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? I was wondering if you could help me with my project. ஸோ I was wondering ஃப்ரேஸ் வந்தாச்சு. if subject could. ஓகேவா? அடுத்து பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி சென்டென்சஸ் நிறைய பேசி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சரளமாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மெயில் கம்யூனிகேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக வந்துட்டு இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, நல்ல ஒரு ஹை லெவல் பொசிஷனில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃப்ரேஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஐ ஒண்டர் எங்கே பயன்படுத்துகிறோம், ஐ ஒண்டர் இஃப் எங்கே பயன்படுத்துகிறோம், ஐ வாஸ் ஒண்டரிங் இஃப் எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்ட்ரக்சரையும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த ஒன் பாருங்கள். I was wondering if you could turn down the volume, it's too loud. I was wondering if you could turn down the volume, it's too loud. டிவி சவுண்டை வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும், ரொம்ப சப்தமாக இருக்குது. ஓகேவா? கிளியராக இருக்கா? புரியுதா? அண்ட் தட்ஸ் இட். அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம வந்து ஒண்டர் பார்த்துருக்கோம். ஒண்டர் அப்படின்னா என்ன சொன்னால் சர்ப்ரைஸ், அனேபிள் டு பிலீவ் சம்திங் அப்படின்னு பார்த்தோம். ஐ ஒண்டர் கூட நம்ம எப்படி பார்த்தோம்னா ப்ளஸ் WH கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி, அதான் அதோடைய ஃபார்மெட். ஐ ஒண்டர் ப்ளஸ் WH கொஸ்டின் அந்த ஃபார்மெட்டில் நம்ம பார்த்தோம். அதை நம்ம எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது, ஒரு அன்சர்டனிட்டி. அப்படி இருக்கும்போது நம்ம ஐ ஒண்டர் பயன்படுத்தி பார்த்தோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஐ ஒண்டர் இஃப் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஆஸ்கிங் கொஸ்டின், ஒரு டவுட்டில் அதை பார்த்தோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஐ வாஸ் ஒண்டரிங் இஃப், அதை நம்ம எதுக்கு பார்த்தோம்னா இன்டைரக்டாக ஒரு கொஸ்டினை வந்து கொஞ்சம் பொலைட்டாக கேட்குறதுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அடுத்து ஒன்று ஃபைனலாக என்னென்னா நோ ஒண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் எப்படின்னு பார்த்துருவோம். தென் லாஸ்ட் ஒன், ஃபைனல் ஒன், நோ ஒண்டர் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங் அப்படின்னு அர்த்தம். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது வந்து எதிர்பார்த்த விஷயம்தான். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் வந்து லேட்டாக வந்துகிட்டே இருப்பாங்க. அது நமக்கே தெரியும், அவங்க லேட்டாக வரதுனால நம்ம ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்பட்டுக்க போகிறது கிடையாது. அவள் ஒன்றும் லேட்டாக வருது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, அவள் எப்போதுமே லேட்டு தான். அதே மாதிரிலாம் நம்ம நிறைய சென்டென்சஸ் நம்ம அதுமாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது நோ ஒண்டர் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங், இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நோ ஒண்டர் த சில்ட்ரன் ஆர் எக்ஸைட்டட், திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் தே ஹவ் சீன் அப்ராட். அந்த குழந்தைங்க வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ தான் முதல்ல அந்த குழந்தைங்க வந்து வெளிநாட்டு போய் பார்க்குறாங்க. அதனால் அந்த குழந்தைங்களோட சந்தோஷம் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங். அடுத்தது பாருங்கள். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே, நோ ஒண்டர் யூ ஆர் எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட் அப்படின்னா என்ன, டயர்ட் அப்படின்னு அர்த்தம். டயர்டுக்கு பதிலாக தான் எக்ஸாஸ்டட் அப்படிங்கிற வொக்காபுலரி யூஸ் பண்ணியிருக்காங்க, சினானைம். ஓகேவா? நீங்கள் வந்து நாள் ஃபுல்லாக நீ வந்து வேலை பார்த்துட்டே இருந்த, அதனால் நீ டயர்டாகிறதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொடுக்கும். ஓகேவா? யூ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே, நோ ஒண்டர் யூ ஆர் எக்ஸாஸ்டட். என்ன அர்த்தம் அப்படின்னா நீ நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருந்ததுனால நீ டயர்டாகிறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். நோ ஒண்டர் யூ ஆர் லேட். இப்போது லேட்டாக வந்துட்டீங்க நீங்கள், அப்போது உங்களுடைய பாஸ் வந்து சொல்கிறாங்க நோ ஒண்டர் யூ ஆர் லேட் அப்படின்னு. நீ லேட்டாக வந்தது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதில் வந்து சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நோ ஒண்டர் யூ ஆர் லேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ எப்போதுமே நீ வந்து பண்ணுறது தான், லேட்டாக வர்றது தான் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சென்டென்சஸ் உங்களால் மேக் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை டு மேக் சென்டென்சஸ் யூஸிங் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ். நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? ஐ ஒண்டர் இஃப், ஐ வாஸ் ஒண்டரிங் இஃப், தென் நோ ஒண்டர்,
இந்த நார்மலாகவே வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து ஒண்டர் யூஸ் பண்ணி அதே மாதிரி ஏதாவது சென்டென்சஸ் உங்களாலையும் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். As usual, share and subscribe our video for getting further notification. Press bell button. We will see you on Monday.